ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட். இந்த இடத்துல கோமதி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மீனாவும் ராஜியும் போகிறாங்க. அவங்கள கட்டி பிடிச்சிட்டு சாரி எத்த நாங்கள் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்காக நீங்கள் இனி என்கிட்ட பேசாது இருக்கக்கூடாது. இந்த டைம் நீங்கள் பேசாது இருந்ததுமே எங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக போச்சு தெரியுமான்றாங்க. நாங்கள் அப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணோம், என்னடா நம்மளுக்காக யாருமே இல்லை, நம்மக்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் அத்தா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, ஏண்டி நீங்கள் என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க, உண்மையாக இருப்பீங்கன்னு நம்பினேன், ஆனால் இப்போ இப்படி பண்ணிட்டீங்கன்னு கஷ்டமாக இருக்குது, இனி அது மாதிரி பண்ண மாட்டோன்றாங்க. அப்புறம் வழக்கம் போல் 3 பேருமே காமெடி பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. மயில் அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மயில் ரொம்ப ஹாப்பியாக பேசுகிற அப்படின்றாங்க. அம்மா இன்னைக்கு வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க, நீ ஏண்டி அவங்களுக்காக இப்படி உதவி பண்ணன்றாங்க. ஏம்மா அவங்க 3 பேரும் பேசாதது நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா, அவங்க பார்க்கும்போது அவ்வளோ பாவமாக இருந்தது. ஆமாம், இப்படி பாவப்பட்டு இறக்கப்பட்டு நீ உதவி செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும்ன்றாங்க. அதனால எப்படி இருந்துக்கணுமோ அப்படி இருந்துக்கணுமே இல்லை அப்படின்றாங்க. அம்மா சரிம்மா, நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன்னு அம்மா சொன்னது சரிதான், நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும், அவங்கள பற்றி வச்சுட்டு இவங்கள பற்றி வச்சுட்டு நம்ம லைஃப்பை நாமளே இது பண்ணிக்க கூடாதுன்றாங்க. அவங்க எப்படியோ ஒன்று போயிட்டு போகிறாங்கன்ட்டு நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயில் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலைக்கு கிளம்புறாங்க. ஆனால் அப்போ எதுவுமே பேசுறதே இல்லை. செந்தில் எவ்வளவோ செந்தில் கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் செந்தில் பேச மாட்டாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, ஏன் நம்மக்கிட்ட இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய மாமா கிட்டே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய மாமாவும் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்போ இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிடுது நம்மளுடைய மீனாவுக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. மீனா இருந்துட்டு நம்ம வேலை என்னமோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அத்தனை வேலைக்கு கிளம்புற அத்தனை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க வேலைக்கு. அதுக்கப்புறமா நேராக கடைக்கு வராங்க. கடைக்கு வந்ததுமே மாமா ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் இது மாதிரி போய் சொல்ல மாட்டோம் மாமா, நீங்கள் ஒரு அப்பா மாதிரி என்னை பார்த்துக்கிறீங்க, அப்போ என் வீட்டு ஞாபகம் கூட வராது, இப்படி நீங்கள் பேசுறது இருக்கிற அந்த நாள் எங்கள் வீட்டு ஞாபகம் வருது மாமாட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாரிம்மா, இனி நாங்கள் உங்கள்கிட்ட பேசாது இருக்க மாட்டோம், என்னையும் மன்னிச்சிருங்கம்மா, இனி எது தப்பு பண்ண மாட்டோம், சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. செந்தில் கிட்டே அந்த பொண்ணை வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனுவாங்க. அப்பா அப்படின்றாங்க, உன்னதாண்டா வேலை செய்தெல்லாம் அந்த இடத்துக்கு போய் கூட்டு போய் விட்டு வாங்குறாங்க. சரி ஓகேன்னுவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது மீனா கிட்ட பேச்சுவார்த்தையே பேச மாட்டாங்க. அப்போ மீனாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. மீனாவும் சைலண்டாகவே இருப்பாங்க. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல இறக்கி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மீனாவும் அவங்க வேலைகளை செய்கிறாங்க. நீ எவ்வளோ நாளைக்கு தான் நீ பேசாத இருக்க, நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. செந்தில் எப்போதான் மீனா கிட்ட பேச போகிறாங்கன்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.